அப்போ இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஆயினும் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது ஜக்காத்துங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுற ஒரு விஷயம் எதுனா ஜக்காத். தொழுகையாளின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு 90 பேர் தொழுவ மாட்டாங்க. ஒரு 10% வந்து ரெகுலர் தொழுகையாளிகளாக இருப்பாங்க. அதில் கவனிச்சிங்கன்னா அந்த 10%ல வந்து ஜக்காத்து கரெக்டாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேருக்கு ஜக்காத்துடைய நாலேஜே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து ஜக்காத்து வந்து சரியாக கணக்கிட்டே கொடுக்கறது இல்லை. எது எதுக்கு ஜக்காத்து தரணுங்கிற அந்த அறிவு கூட பார்த்தீங்கன்னா வளர்த்திக்கிறது இல்லை. ஒருவேளை அறியாமையில் வந்து அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, வெறும் தொழுகையை வச்சுட்டு ஜக்காத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்களோ என்னவோ. ஆனால் அல்லாஹ் வந்து குரானில் எங்கெல்லாம் பேசுகிறானோ குரான் தொழுகையோட ஜக்காத்தும் இணைச்சி பேசுகிறோம். இது நம்ம வந்து இந்த ஹதீஸ் ஜிப்ரீலில் வந்து பார்க்கும்போது அந்த கடமையில் போகும்போது 5வது வரும். முதல்ல தொழுகை, அதுக்கப்புறம் நோன்பு, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு, கலிமா, அதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த ஜக்காத் வச்சுருப்பாங்க. ஆனால் குரானுடைய அந்த சீக்வன்ஸ் படி நம்பர் 2 அல்ல சொல்கிறான், ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனம் திருந்தி தமது தவறுகளிலிருந்து விலகி தொழுகையையும் கடைபிடித்து ஜக்காத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்கள். நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம். இது வந்து இஸ்லாத்துல ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கான அடிப்படை அளவுகோல்.